ஆச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு திரை விமர்சனத்தில் கிளாஸ்மேட்ஸ் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை குட்டி புலி சரவண சக்தி இயக்கியிருக்கிறாரு. அங்கேயர்கண்ணன் கதாநாயகனாக நடித்து தயாரிச்சிருக்கிறாரு. அங்கேயர்கண்ணுடன் இணைந்து பிரானா, மயில்சாமி, அருள்தாஸ், மீனாள், சாம்ஸ், அபிநக்ஷத்ரா மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நண்பர்களான அங்கேயர்கண்ணன், குட்டிப்புலி, சரவண சக்தி இருவரும் சிறு வயதிலிருந்தே நண்பர்களாக இருக்கின்றனர். இருவரும் மது பழக்கத்திற்கு அடிமையாகி குடியும் கும்மாளமாக வாழ்ந்து வருகின்றனர். குடும்பத்தை கவனிக்காமல் இவர்கள் குடிப்பழக்கத்தால் மயில்சாமி இறந்து விடுகின்றார். இதன் பிறகு மயில்சாமி குடும்பம் என்ன ஆனது? புதிதாக கல்யாணமான அங்கேயர்கண்ணன் மனைவி கர்ப்பத்துடன் இவரை பிரிந்து தந்தை வீட்டுக்கு செல்கின்றார். இவர்கள் மீண்டும் இணைந்தார்களா இல்லையா? குட்டிப்புலி சரவணசக்தி மனைவி டீச்சராக இருக்கின்றார். இவருக்கு மகளும் இருக்கிறார். இவரது குடிப்பழக்கத்தால் இவரின் குடும்பத்தில் என்ன நடந்தது என்பதே இந்த படத்தின் மீத கதை. கதையின் நாயகர்களாக அங்கேயர்கண்ணன், குட்டிப்புலி, சரவணசக்தி நன்றாக நடித்திருக்கிறார்கள். அங்கேயர்கண்ணனின் மனைவியாக நடித்தவரும் குட்டிப்புலி சரவணசக்தியின் மனைவியாக நடித்தவரும் சிறப்பாக நடித்துள்ளார். மயில்சாமியின் நடிப்பும் அருமை. மற்றும் இதில் நடித்த TM கார்த்திக், அருள்தாஸ், சாம்ஸ், MP முத்துப்பாண்டி, அபிநக்ஷத்ரா, மீனாள், ஜாங்கிட் IPS என அனைவருமே சிறப்பாக நடித்திருக்கிறார்கள். அருண்குமார் செல்வராஜின் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம். பிருத்திவியின் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் ரசிக்க வைக்கின்றது. குடும்பத் தலைவன் குடித்தால் அந்த குடும்பம் சீர்கட்டு விடும் என்பதை சுவாரஸ்யமாக சொல்லியுள்ள இயக்குனர் குட்டிப்புலி சரவணசக்திக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் ஆச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.